ஸ்பாட் லைட் அண்ட் டார்க் கலரில் சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு அருமையான 2 BHK டியூப்ளக்ஸ் மாடல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நீலம்பூரில் அமைஞ்சிருக்குங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு சூப்பரான எலிவேஷனில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. வீடு பார்க்கவே அவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங். ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட சைடு வால் ஃபுல்லாகவே கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி வர அளவுக்கு ஒரு ஆள் ஃப்ரீயாக வர அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வாலோட கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இந்த வீட்டோடலேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சுற்றி ஃப்ரீயாக போகிற அளவுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அருமையான பிளானிங்கில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட நிலவும் கதவும் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள என்றானதும் லிவிங் ஹால். ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த லிவிங் ஹாலோட ஒன் சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் மற்ற சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங்கும் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்துங்க கிளாஸிஃபைல சூப்பரான டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட கவுண்டர் டாப் வரை பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைல டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விநாயகர் டிசைனில் ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல்லும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம்லங்க. தனி பூஜை ரூமாக இந்த பூஜை ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா, பெரிய கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வால்க்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்தும் அதே மாதிரி நல்லா ஸ்பேஸ் கொடுத்து இந்த கிச்சன் ஏரியாவை ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16 சைஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம்ங்க. யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சானிட்டரி வேர் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தது இந்த பெட்ரூம் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டெப்ஸோட ரைட் சைடு ஏரியாவில் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் ஒரு ஹேண்டில் பாரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் இருக்கிற ஒன் சைடு வாலுக்கு டார்க் கலர் பெயிண்டிங்கும் அடுத்த சைடு எல்லாமே வாலுக்கும் லைட் கலர் பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோவாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கும் ஃப்ளஷ் டைப் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் 10க்கு 16 சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட பெட்ரூம்லையும் ஒன் சைடு வாலில் டார்க் கலரும் அதர் சைடில் லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. கீழே பெட்ரூம் எப்படி இருந்துச்சோ சேம் அதே சைஸில் அதே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. சேம் அதே பாத்ரூம் சைஸுங்க. கீழ் பெட்ரூமில் கொடுத்துருந்த சேம் அதே பாத்ரூம் சைஸுங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட், மற்ற எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லாமே சேம் தாங்க. அப்படியே வெளியே வந்ததும் ஓப்பன் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான பால்கனிங்க. ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு பெட்ரூம் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள். சூப்பரான சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க. அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கான கல்லும் துணி காயப்படுறதுக்கும் கம்பியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க.
சேஃப்டியாக இருக்கிற அளவுக்கு நல்லா சைடில் வர வால் எல்லாமே ஹைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸு நல்லா ஸ்ட்ராங்கான பெரிய ஸ்டெப்ஸாக மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மொட்டை மாடியில் போய் காமிக்கிறேன் சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள்.